சில குடும்பங்கள்ல நாத்தனார் அப்படின்னாலே கெத்து தான். தான் மட்டும் கல்யாணம் பண்ணி போற இடத்துல நல்லா இருக்கணும். ஆனா தன்னோட வீட்டுக்கு வந்த அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ நல்லாவே இருந்திருக்கூடாது. தான் கல்யாணம் பண்ணி போன இடத்துல மாமியார் தொல்லை இருக்கக்கூடாது, நாத்தனார் தொல்லை இருக்கக்கூடாது, கணவரும் தனக்கு அடிமையாவே இருக்கணும். ஆனா தன்னோட வீட்டுக்கு வந்த அண்ணன் மனைவியும் தம்பி மனைவியும் தன்னோட அம்மாவாலையும் அண்ணன் தம்பிகள்னாலையும் தன்னாலையும் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையோட லட்சியமே. தன்னோட மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வரும்போது அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ தனக்கு அடிமையாவே வேலை செஞ்சு கொடுக்கணும். உட்கார்ந்த இடத்துல சாப்பாடுல இருந்து எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனா அவங்க நிம்மதியா சாப்பிடவோ தூங்கவோ அல்லது அவங்க அம்மா வீட்டுக்கு போகவோ செஞ்சிடக்கூடாது. உடனே அம்மா கிட்ட சொல்லி என்னெல்லாம் குடும்பத்துல கலகம் பண்ணி பிரச்சனையை பண்ணி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட வேண்டியது. தன்னோட அண்ணனும் தம்பியும் அவங்க மனைவி மக்களை பாத்திரவே கூடாது. சம்பாதிக்கிறது பூரா தனக்கும் தன்னோட பிள்ளைங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும். கூடவே தன்னோட அம்மாவுக்குமே கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் திருப்தியா அவங்களால வாழ முடியும். ஆனா தன்னோட கணவன் தனக்கு மட்டுமே தன்னோட குழந்தைகளுக்கு மட்டுமே சம்பாதிக்கிறது பூரா செய்யணும். அவங்களோட அம்மாவையோ அவங்களோட அக்கா தங்கச்சிகளோ பாத்திரவே கூடாது. இதே போல தன்னுடைய வீட்டுக்கு வந்த அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ எதிர்பார்த்தாங்க அப்படின்னா உடனே அவ குடும்பக்காரி நயவஞ்சகக்காரி. அண்ணனுக்கோ தம்பிக்கோ வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ரெடி ஆயிட வேண்டியது. நாத்தனார் அப்படின்னாலே கொடுமைப்படுத்தவும் அடிமைப்படுத்தவும் மட்டும்தான்.